என்னதான் நம்ம அந்த நாட்டுல அது இருக்கு இந்த நாட்டுல இது இருக்குன்னு பல இடங்களை கேள்விப்பட்டிருந்தாலும் நம்ம நாட்டிலே அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேயே பல இடங்கள் நமக்கு தெரியாம இருக்கும். அந்த மாதிரியான 10 பயங்கரமான இடங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த பக்கம் பாதாள கிணறு. என்னதான் இந்த இடத்துக்கு வருஷத்துக்கு பல லட்சம் மக்கள் வந்து போனாலும் வந்துட்டு போறவங்க எல்லாம் சந்தோஷமா போறாங்களாங்கிறது சந்தேகம் தான். அந்த மாதிரி விசித்திரமும் ஆபத்தும் நிறைஞ்ச 10 இடங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் அந்த 10 இடமும் நம்ம தமிழ்நாட்டிலங்கிறது தான் இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம கவுண்டவுன்ல 10வது பிளேஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை. நீங்க 12 மணிக்கு ஈசிஆர்ல டிரைவ் பண்ணிருக்கீங்களா? அந்த அமைதிகள் அந்த இருட்டே ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி ஃபீல் ஆகும். அதான் அந்த ரோட்ல இருக்க வளைவுலாம் நீங்க பகல்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதுவும் இருட்டுல அந்த வளைவுலாம் நீங்க பாக்குறப்போ ஆப்போசிட்ல வரவங்க கூட தெரிய மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டார்க்கா இருக்கும். அதுவும் கடற்கரை ஓரங்கிறத நிறைய ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஓவர் ஸ்பீட்னு வருஷத்துக்கு ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகுதான். என்னதான் பார்க்க கிரீனிஸா பீச் வியூலாம் அழகா இருந்தாலும் இந்த ரோடு எல்லாருக்குமே அழகானதா இல்லைங்கிறது தான் உண்மை. நைட் ஆனா இந்த தொல்லை, பகலானா போலீஸ் தொல்லைங்கிற மாதிரி 10 அடிக்கு ஒருக்கா 10 போலீஸ் நிப்பாங்க. மாட்டினா மறுகையாதான். அடுத்த நம்ம கவுண்டர்ல 9வது பிளேஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வைகை ஆறு. வைகைன்னு சொன்னாலே நமக்கு மதுரை, கள்ளழகர், சித்திரை திருவிழான்னு தானே ஞாபகம் வரும். ஆனா மதுரையில இருக்க நிறைய மக்களுக்கு இதை விட இன்னொரு விஷயம், நவம்பர் மாசம் வந்தாலே எப்ப வேணா வெள்ளம் வரும் தான் ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆச்சனாலே பல சம்பவங்கள் பண்ணக்கூடிய ஆள் தான் இந்த வைகை ஆறு. என்னதான் இது மேற்கு தொடர்ச்சி மலையில உருவானாலும் மதுரையில வந்து பல சம்பவங்களை பண்ணிட்டு தான் போயிட்டு வங்காள விரிகுடால கலக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு ரிவர் தான் வைகை ரிவர். அடுத்த நம்ம கவுண்டர் 8வது பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சிங்கம், புலி, கரடி எல்லாம் பார்க்கணும்னா நம்ம ஒரு ஜூக்கு போகணும். ஆனா சத்தியமங்கலத்துல இருக்க நைட் டைம்ல இந்த சைடு போனாலே போதும், சிங்கம், புலி, கரடி, பாம்புன்னு எல்லா விலங்குகளையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு வீட்டுக்கு வருவாங்கிறது தான் சந்தேகம். நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கப்பவே சும்மாவே யானையெல்லாம் வந்து ரோடு கிராஸ் பண்ணி போகும். அப்படியே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, சரி ஃபோன் பண்ணி எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஃபோன் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா மொபைல்ல டவர் கூட இருக்காதான். அதனால இந்த ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான பிளேஸ் தான் இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அடுத்த நம்ம கவுண்டர்ல 7வது பிளேஸ்ல குணா கேவ்ஸ். இந்த குணா கேவ் பாத்தீங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு முன்பு, மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு பின்புன்னு 2 கேட்டகரியா பிரிக்கலாம். அந்த அளவுக்கு மஞ்சுமேல் பாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபேமஸ். ஏகப்பட்ட கும்பல், ஏகப்பட்ட டூரிஸ்ட்னு அந்த அளவுக்கு இந்த குணா கேவ்ஸ் மஞ்சுமேல் பாய்ஸ் மூவி வந்து ஃப்ரீயா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஃபேமஸா தான் இருந்தது. ஏன்னா குணா மூவி எங்க எடுத்துறாங்கிறப்போ அதுக்கு முன்னாடியே ஃபேமஸா இருந்திருக்கும். பட் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்ல. அதுவும் இந்த ஜென்ஜி காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் செம்ம ட்ரெண்டிங்ல போச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாறைக்கு அடியில பள்ளம் இருக்கு. ஆனா அந்த பள்ளம் எவ்வளவு தூரம் போகணும்னு யாருக்குமே தெரியாதான். அந்த அளவுக்கு அவ்வளவு ஆழமா இருக்குமா. அப்ப பாத்துங்க, என்ன ஆழம்னே தெரியாம போய் காலை விட்டோம்னா என்ன ஆகும்னு பாத்துக்கங்க. அதுலயும் பல பேர் விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. ஆனா அந்த கேவலாம் நம்ம போய் பார்க்க முடியாது. ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன், ஏகப்பட்ட வலை இங்கிலேயுமா போட்டு கேட்லாம் போட்டு சுத்தமா கவர் பண்ணிட்டாங்க. அந்த சைடே நீங்க போக முடியாது. தூரத்துல இருந்து வேணா பாத்துக்கலாம். இதான் டெவில்ஸ் கிச்சன் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க வர வேண்டியதான். அடுத்த நம்ம கவுண்டவுன்ல 6வது பிளேஸ்ல சிறுவாணி ஃபாரஸ்ட் ரீஜியன். சிறுவாணினா தண்ணி தானே ப்ரோ, சூப்பரா இருக்கும் ப்ரோ, செமையா இருக்கும் ப்ரோன்னு தானே நினைக்கிறீங்க. சிறுவாணி தண்ணி நல்லா இருக்கும். ஆனா சிறுவாணி காடு நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா காடும் நல்லா தான் இருக்கும். ஆனா காட்டுக்கு போனவங்க நல்லா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கொஞ்சம் டவுட். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சிறுவாணி ஃபாரஸ்ட் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யானைகள்லாம் வந்து வளம் வந்துகிட்டு இருக்குமா. மாட்டுனீங்கன்னா மறுகையாதான். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட யானைகள் அங்க இங்கே இருக்குமா. அது இல்லாம இந்த ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய மரம், கொடி, அது இதுன்னு இருக்கிறதுனால நீங்க எந்த பாதையில வந்தீங்க, எந்த பாதையில போனீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஸான காடா இருக்குமா. நீங்க அங்க போயிட்டு ஏதாவது வழி மாறி போயிட்டீங்கன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணா கூட உங்களுக்கு டவர் கிடைக்காது. அந்த அளவுக்கு ரொம்பவே டென்ஸான ஃபாரஸ்ட். அதனாலே இந்த இடத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்னதான் சிறுவாணி ஃபாரஸ்ட் நீர்வளத்திலையும் இயற்கை அழகானதா இருந்தாலும் இங்க போறவங்களுக்கு ஆபத்து ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். அடுத்த நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல இருக்க பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏற்காடு. இந்த இடத்த ஏழைகளின் ஊட்டி, மலைகளின் இளவரசின்னு கூப்பிடுவாங்க. ஆனா அந்த இடத்த நம்ம போய் ரசிக்கணும்னா இந்த 20 ஹேர்பின் பென்ஸை தாண்டி தான் போயாகணும். மேல போக போக நிறைய ஃபாக் இருக்கும். குடும்பத்தோட போறவங்கலாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவரோட போகணும். இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதே பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தான். அதுவும் 2 வீலர்ல போறவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா போகணும். கரெக்டான கியர்ல போகணும். சப்போஸ் வண்டி ஆஃப் ஆகி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம நீங்க பின்னாடி விழுந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் வந்து அந்த இடத்துல நடக்குதான். அதனால ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல இருக்க பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஊட்டி ரயில் பாதை. நாமளே பஸ்ல போறப்ப நிறைய டைம் அந்த ட்ராக்கை பார்த்துருப்போம். பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். அந்த ட்ராக்ல அதுவும் ட்ரெயின்ல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு கூட யோசிச்சிருப்போம். ட்ரெயின்ல போனா சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். ஆனா நம்ம சும்மா போயிட்டு நம்ம ட்ராக்ல நின்று போட்டோ எடுக்கிறோம், இல்ல ஏதாவது பண்றோம், ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றோங்கிறப்போ ரொம்பவே ஒரு ரிஸ்கான இடம் அது. அதெல்லாம் ட்ரெயின்ல இருந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஆனா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் போயிட்டு போட்டோ எடுக்கிறேன், நான் போய் செல்ஃபி எடுக்கிறேன், நான் போய் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு ஏதாவது சாகசம் பண்ணி ஏதாவது ஆச்சுன்னா டைரக்டா சொர்க்கம் தான். அடுத்த நம்ம கவுண்டவுன்ல 3வது இடத்துல இருக்க பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். என்னதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறது சூப்பரா இருந்தாலும் வருஷத்துக்கு ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்தாலும் இங்க தண்ணி அதிகமா வந்துச்சுன்னா ரிஸ்க்கும் அதிகமா
மீடியமா தான் வரும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஃபோர்ஸா இருக்குமா. அது குளிச்சிட்டு இருக்கப்ப தடுமாறிலாம் உள்ள விழுந்தானா கண்டிப்பா இழுத்துட்டு போயிருமா. அந்த அளவுக்கு ரொம்ப வாட்டர் வந்து ஃபோர்ஸா இருக்குமா. அது இல்லாம தண்ணி ரெகுலரா ஊத்திட்டே இருக்கிறதுனால இப்ப நிறைய பாறையில பாத்தீங்கன்னா பாசிலாம் இருக்கும். நீங்க கால் வச்சீங்கனாலே வழுக்கும். அதுவும் தடுமாறி சரிக்கெல்லாம் விழுந்தோம்னா அவ்வளவுதான், டைரக்டா உள்ள இழுத்துட்டு போயிருமா. அந்த அளவுக்கு ரொம்பவே ஆழமா இருக்குமா. வருஷத்துக்கு ஏகப்பட்ட பேர் இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ்ல முழுகி வந்து இறந்து போறாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸ். அதுவும் இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா ஃப்ளட் வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ளட் எல்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நிறையவே டெத்ஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கான். ரொம்பவே ஒரு டேஞ்சரான பிளேஸ் தான். அடுத்த நம்ம கவுண்டவுன்ல 2வது இடத்துல இருக்க பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா மாசிலாங்குடி. இந்த மாசிலாங்குடிக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, டெத் வேலி ஆஃப் சவுத் இந்தியா. அப்படி என்னடா பெரிய டெத் வேலின்னு கேக்குறீங்களா? இங்க பாத்தீங்கன்னா மனுஷங்களை ரொம்ப பிடிச்ச புலி கரடி எல்லாம் அதிகமா இருக்குமா. நீலகிரி மாவட்டத்திலே ஆபத்தான இடத்துல இது ஒண்ணு. வந்தவங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பள்ளத்தாக்கு இருக்கும். எங்கிட்ட திரும்பினாலும் பள்ளமா இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தவறி இவரி விழுந்தீங்கன்னா காப்பாத்த விட ஆள் இருக்க மாட்டாங்க. இங்க சுபாஷ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்க அதுவும் மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா நிலச்சரிவு கூட இருக்கும். அடுத்த நம்ம கவுண்டன்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ். இங்க பாத்தீங்கன்னா வருஷம் ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஏகப்பட்ட பேர் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அப்படி என்னடா பெரிய டேஞ்சர் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்களே நிறைய டைம் நியூஸ்ல பாத்திருப்பீங்க. ஏகப்பட்ட பேருக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை, இங்க நடக்க முடியல, இங்க நிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அது இங்க போறதே பாத்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இந்த மார்னிங் ஈவினிங்ல போறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே கஷ்டம். பனி அதிகமா இருக்கிறதுனால கார் லைட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல வரவங்களே தெரிய மாட்டாங்க. ஆப்போசிட்ல வரவங்களுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒரு ரோடா இருக்கும். அதுவும் இல்லாம நிறைய வளைவுலாம் இருக்கும், ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அங்க போய் எதுவும் ஆகிறத விட அங்க போறதுக்குள்ளேயுமே எதாவது ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ரோட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுதாங்க. அதனால நீங்களும் கொல்லிமலைக்கு போனீங்கன்னா நடந்து போங்க. கார் பைக் எல்லாம் தவிருங்கள், நடந்து போங்க. நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா நடந்தே போவாங்க. அந்த மாதிரி நீங்களும் நடந்து போங்க. ஓகே, நம்ம இந்த லிஸ்ட்ல சொன்ன எல்லா இடமே ஆபத்தான இடமே கிடையாது. அப்புறம் கூட இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை பேசணும்னு கேக்குறீங்களா? அது ஆபத்தான இடம் கிடையாது தான். நம்ம சேஃப்டியை நம்ம பாத்துக்கிட்டோம்னா அது ஆபத்தான இடம் கிடையாது. நம்ம சேஃப்டியை நம்ம பாத்துக்கலாம், அது ரொம்பவே ஆபத்தான ஒரு இடம் தான். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டூரிஸ்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் எதுக்காக போட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம எவன் என்னென்ன ஆனானோ அதை வச்சுதான் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீ என்னடா எனக்கு ரூல்ஸ் போடுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இது போல இன்னும் நிறைய டேஞ்சரஸான பிளேஸ்லாம் இருக்கு. பட் நம்ம இந்த வீடியோல ஒரு 10 பிளேஸ் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட. உங்களுக்கு ஏதாவது நான் டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வரலாம். நம்ம அந்த டாபிக் வச்சு அடுத்த வீடியோ பண்ணலாம்.